நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியின் உடைய அணிந்தவர்களாக நம்முடைய வாய்நாள் மாத்திரமல்ல, வாழ்க்கையே துதியாக வாழும்போது நாம தேவனுக்கு எப்படி இருக்கிறோங்கிறத குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 15. 2 Corinthians chapter 2 verse 15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். பவுலடியாரை போன்ற அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாய்நாள மாத்திர துதியை எடுக்கல, அவங்களுடைய வாழ்க்கையே தேவனை துதிக்கும் வண்ணமாகவே இருந்தது. அப்படி இருக்கிறவங்க எந்தபடியானவங்கதே இந்த வசனம் காண்பிக்குது. நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். தேவன் எப்படி கிறிஸ்து தன்னை பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்த போது சுகந்த வாசனையாக முகர்ந்தாரோ, அதே போல பவுலடியார போன்றவர்களும் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நற்கந்தம்ங்கிறது ஆங்கிலத்துல பிளீசிங் அரோமா, ஸ்வீட் சேவர், கிரைஸ்ட் லைக் ஃப்ராக்ரன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக கிறிஸ்துவை போல தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையா இருக்கிறத இந்த வசனம் குறிப்பிடுது. இப்படி இந்த வாசனைய ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் கெட்டு போகிறவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்கிறாங்கிறத இந்த வசனத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. முதலாவது இந்த வாசனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதற்கு முன்பாக இருக்கிற 14வது வசனத்தை பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நற்கந்தம் எனப்படுகிற வாசனை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் கெட்டு போகிறவர்களுக்கும் தேவனை அறிகிற அறிவை உணர்த்தும்படியாக வெளிப்படுகிறதா இருக்கு. அதுவும் கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையும், ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோங்கிறத இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 16வது வசனத்துல குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடி பவுல் அப்போஸ்தலர் போன்றவர்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்கு உகந்த துதியாக, அவர் முகரக்கூடிய சுகந்த வாசனையாக இருக்கு. அந்த வாசனை ரட்சிக்கப்படுவதற்கும் கெட்டு போகிறவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இங்க கெட்டு போகிறவர்களாக யார் இருக்கிறாங்க அதையும் நாம வசனத்தின் மூலமாகவே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும் போது அதை கேட்கிறவர்கள் பைத்தியமாக எண்ணினா அவங்க கெட்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறாங்க. முதல் முறையா அதை கேள்விப்படும் போது வேணா இப்படியெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு நம்பாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய நடத்துதலை பார்த்து அந்த ரட்சிப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வாசனை மரணத்திற்கு ஏதுவாகவே இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நம்மை போன்றவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்கு. அதுதாமே கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க பண்ணி நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த கெட்டு போகிறவர்கள் உலகத்துல இருக்கிற அநீதியான காரியங்களை பற்றி கொண்டு வஞ்சகத்தோடு இருக்கிறதுனால ரட்சிக்கப்படத்தக்க சத்தியமானது அவங்களுக்குள்ளார போகாம அந்த அன்பை விட்டு விலகி இருக்கிற விதமா இருக்குன்னு சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனமும் சொல்லுது. மேலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமானது கெட்டு போகிறவர்களுக்கு மறைப்பொருளாகவே இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. இந்தபடியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பைத்தியமாக எண்ணி அதுல நிலைநிற்க முடியாம சத்தியத்தின் பேரில் இருக்கிற அன்பை விட்டு விலகிறவர்கள் எல்லாமே கெட்டு போகிறவர்களாக காணப்படுறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் எப்பொழுதுமே மறைப்பொருளாக புரியாத புதிராகவே இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அந்த சுவிசேஷமானது தேவ பலனாக இருக்கும். அதுவே அவங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அந்தபடி ரட்சிக்கப்படுகிறவர்களோ சுவிசேஷத்துல நிலை நின்று கிறிஸ்துவே ரட்சிக்கப்படுவதற்கு வாசல்னு அறிந்து கொண்டு அவருக்குள்ளார சென்று உள்ளும் புறமுமான மேய்ச்சலை கண்டடைவாங்க. இதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. இப்படி துதியே வாழ்க்கையா வாழ்ந்த பவுலடியார் போன்ற அப்போஸ்தலர்கள் மூலமாக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை அநேகருக்கு சென்று சேர்ந்தது. அதனால அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு அது ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக வெளிப்பட்டது. அதே சமயத்துல கெட்டு போகிறவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் அருமை புரியாம மரணத்திற்கு ஏதுவான வாசனையும் காணப்பட்டது. இப்போ ரட்சிக்கப்பட்ட நாம எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த
வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அந்தபடியாக இருந்தோம்னா நாம துதிய வாழ்க்கையின் மூலமாக ஏறெடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தாம அவரை பிரதிபலிக்காம இருக்கிற வாழ்க்கையோ துதியை வாயின் அளவுல ஏறெடுக்கிறதையே காண்பிக்கிறதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மை நாமே ரட்சிப்புக்குள்ள நடத்தாதபடி இருக்கிறோம். அப்படியான வாழ்க்கையை நாம வாழக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற ஜீவனுக்கு ஏதுவான வாசனையா இருக்கணும். தேவனுக்கு நற்கந்தமா இருக்கணும். அப்படியாக தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையா இருக்கணும். அந்தபடியாக நாம ஒவ்வொருவரும் காணப்படுவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனுக்கு உகந்த நற்கந்தங்களாக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற துதியின் வாழ்க்கைய வாழ அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்பண்ணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தின் மேன்மையை பறைசாற்ற தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆழங்களை அறிந்து கொண்டு உமக்குள் நிலைப்பட்ட சத்தியத்தை அன்பினால கை கொள்பவர்களாக உமக்குகந்த சுகந்த வாசனையாக காணப்பட தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.